சூப்பரா இருக்கு. இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தக்காளி சாதம் ஆக்க போறேன், செய்முறையை பாருங்க. ரைட்டா? தக்காளி வெட்டி வச்சிருக்கு, வெங்காயம் மிளகாய் வெட்டி வச்சிருக்கு, எல்லாம் காயம் எல்லாம் போட்டு செயல்முறை செய்ய போறேன் பாருங்க. அடுத்து எண்ணெயை காய வச்சிருக்கேன். எண்ணெயை காய வச்சுட்டு பெருங்காயம் போட போறேன். பெருங்காயம் போடுங்க. நீங்க செய்யறது வந்து எத்தனை பேர் சாப்பிடலாம் அதெல்லாம் சொல்லணுமா? கேள்வி கேட்க பதில் சொல்லி எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு உலகரிசி போங்கன்னா 5 பேரா சாப்பிடலாம். தேவையானது தேவையானது காயம் போடுறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் காயம், அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் கறி மசால் பொடி, அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை வெந்த பிறகு இஞ்சி பூண்டு தட்டுறேன். நல்லா இடித்து வச்ச இஞ்சி பூண்டை வந்து போட்டுக்கோங்க. ஆமாம், அதுக்கடுத்து வெங்காயம், அந்த மிளகா எல்லாத்தையும் வெட்டி வச்சுருந்து அதையும் போட்டுட்டோம். அதை நல்லா கிண்டிக்குவோங்க. எதுக்கு திடீர்னு இந்த ஓன் வாய்ஸ்னால், மைக் வச்சுருந்தாங்க, மைக்கில் சார்ஜ் கட் ஆகிடுது. அதனால தான் வாய்ஸ் இதில் இல்லை. அதனால தான் மறுபடியும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி போட்டு விடுதோம். ஆமாம், நல்லா கொதிக்க அளவுக்கு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வெட்டி வச்ச தக்காளியை உள்ளே போட்டுக்கிட்டு நல்லா கொதித்த பிறகு நல்லா உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நல்லா விரவுங்க. நல்லா விதவி விட்டு அந்த தக்காளி வாசம் போகிற அளவுக்கு வரைக்கும் வதக்கிக்குவாங்க. நல்லா தக்காளி வந்து நல்லா இது மாதிரி ஆகணும். இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு நல்லா வதக்கிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தக்காளி சோறு செய்யுங்க. எங்கள் அம்மா அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணி சிலுவை போட்டு இந்த தண்ணியை ஊற்றுதாங்க. இந்த அரிசி போடும்போதும் அம்மா வந்து இப்படி தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆமாம், பாருங்கள். அடுத்து வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசியை ஊற வச்சு இந்த தண்ணி எடுத்துகிட்டு அரிசியை உள்ளே போட்டுற வேண்டியதான். நல்லா போட்ட பிறகு அவ்வளோ நல்லா கொதித்த பிறகு நம்ம தக்காளி சோறு ரெடி ஆகும். சாப்பாடு எல்லாம் ரெடி பாருங்கள். தக்காளி சோறு ரெடி. தூக்குதுவா கடலை சாப்பிடலாம். சாப்பிட்டு எப்படி சுவை எப்படி இருக்கு, எப்படி இருக்கு பாப்போம். வாங்க, நீங்க வாங்க. சூப்பரா இருக்கு. இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.